ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வத்த குழம்பு. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு 15 பல்லு பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 50 கிராம் வறுத்த சுண்டைக்காய் வத்தல், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் முழு சீரகம், மிளகு, சீரகம், வரமிளகாய், முழு தனியா, வெந்தயம், தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகுளுத்தம் பருப்பு, இது எல்லாத்துலேயுமே 1/2 டேபிள் ஸ்பூன். ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிடலாம். வாங்க வத்த குழம்புக்கான ஸ்பெஷல் பொடியை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மண் சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது எல்லாமே சீக்கிரமாக கருகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் வத்த குழம்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தல் அதில் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுண்டைக்காய் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வறுத்த அதே ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் முழு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே பூண்டு நல்லா வேகணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லை, நல்லா பெரிய வெங்காயத்தை கூட பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். புளி தண்ணியோடைய பச்சை வாடை போகிறதுக்காக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புளி தண்ணியோடைய பச்சை வாடையெல்லாம் போய் குழம்பு நல்லாவே இப்போ கொதிக்குது. லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காவை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நம்மளுடைய குழம்பு நல்லாவே கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வத்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நயீம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.